ஏன் லேட்டு? நைட் அபூர்வ சகோதரர் படம் போறேன். அது எப்படியா கால கட்டிக்கின்னு நச்சாரா? கேட்டு சொல்றேன், வேலையை பாரு. போ, அந்த பக்கம் பேருக்கு போ. என்ன தேடுற? ஒண்ணு இல்ல. அட என்ன தேடுறேன்னு சொல்ல. ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல. சொன்னா நானும் கூட சேர்ந்து தேடுவேன். இது ஆம்பளைங்க சமாச்சாரம், நீ பாட்டுல உன் வேலையை பாரு. ஆம்பளைங்க சமாச்சாரமா? யோ 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 சொல்லியா சொல்லியா? என் ஜட்டியை காணோம், போதுமா? டான் டடாய். ஏய், இதை ஏன் எடுத்த? காய வைக்கலாம்னு எடுத்தேன். அது ஏற்கனவே எடுக்க கொடு. யோ, இங்கேவா போட போற? நான் இன்னைக்கு ஜட்டியே போட போறதில்ல, போதுமா? அண்ணாத்த ஆடுறான் ஒத்தி போ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. ஏய், என்ன? அபூர்வ சகோதரர் பாட்டியா? அப்போ கட்ட பிஞ்சிரும், வேலையை பாரு. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. தேதி 7வது, இன்னும் சம்பளத்தை காணும். டேபிள் மேல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. அதினா யாது டேபிள் மேல வைக்கிறது? ஏன் கையில குடுக்குறாதா? இந்த பார், கையில எல்லாம் கொடுக்க முடியாது. டேபிள் வச்சா நீ எடுத்துக்கூடாதா? தெரியாம தான் கேக்குறேன். நான் இந்த வீட்ல 6 மாசமா வேலை செஞ்சு நிக்கிறேன். நானும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, நீயும் ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளை. ஏதோ அரச புருஷலா அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா என்னமோ விஸ்வாமித்திர வீட்லயும் விவேகானந்தர் வீட்லயும் வேலை செய்யற மாதிரி சப்புன்னு இருக்குதா? சப்புன்னு இருக்குதா? அரச புருஷலா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? இந்த பார், எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறமேல தான், தெரியுமா? கல்யாணமா? யோ இடிக்கு தள்ளிப்போ, தொடப்பக்கட்டெல்லாம் மேல போட்டுக்கிட்டு. நான் சொன்னது ஏன் கல்யாணத்தை, எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறமேல தான் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன், தெரியுமா? யோ, கல்யாணத்துக்கு முன்னாடி எதை பாதுகாப்ப வச்சுக்கணும்னு விவசாயம் இல்லையா உனக்கு? சரியான கஞ்ச பிசினாரியா இருப்ப போல இருக்கேன். நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். மனசுல அனாவசியமான ஆசையெல்லாம் வளர்த்துக்காத, புரியுதா? வேலையை பார். ஏயா, உங்ககிட்ட ரொம்ப நாளா உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் சாமி படத்தை வச்சு கும்பிடுவாங்க, இல்லாட்டி அம்மா படத்தை சாமி படமா நினைச்சு கும்பிடுவாங்க. நீ என்னடானா மஞ்சள்ல அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுறியே, இதுல கூடவாயா உனக்கு கஞ்சத்தானோ? என்னடி கேட்ட? ஏன் இப்படி எழுதி வச்சு கும்பிடுறான்னு கேட்டேன். எதுக்கடி இப்படி கேட்ட? இல்ல, அம்மா படத்தை வச்சு கும்பிட கூடாதான்னு கேட்டேன். அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன், பொறுக்கி நாய். வந்த வேலையை பார்த்துட்டு குப்பையை கொட்டு போடி. தொடப்ப கட்டியால அடிப்பேன் உன்னை. ராஸ்கல், எல்லாத்துலயும் விளையாட்ட போச்சா உனக்கு? யோ, நான் விளையாட்ட கேட்கலையா, நிஜமா தாயா கேட்டேன். ஏன் இப்படி அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுற? அதுக்கு பதிலா அம்மா படத்தையே வச்சு கும்பிடலாமேன்னு கேட்டேன். இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறியே. சாமியா நினைச்சு கும்பிடுறதுக்கு எங்க அம்மா போட்டோ என்கிட்ட இல்ல. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது எடுக்க முடியாம போயிருக்கலாம். செத்ததுக்கு அப்புறமாவது எடுத்திருக்கலாம் இல்லையா? எடுத்திருக்கலாம். அம்மா, அம்மா, கண்ணா, நான் உன்னை விட்டு போறேன்டா. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு ஆகாதுமா. நீ வா, நம்ம டாக்டர்கிட்ட போலாம். இப்பதானேடா டாக்டர் கிட்ட இருந்து வந்தோம். மறுபடியும் அம்மா, அம்மா, இவ்வளவு நாளா நீ நானும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ கூட ஏமா எடுக்கல? இல்லப்பா, போட்டோ எடுத்தா ஆயுசு குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. உன் ஆயுசு குறைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் போட்டோ எடுக்கல. ஆனா நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா? இல்லம்மா, நான் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன்னு வச்சுக்கேன், அப்ப என் பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்கு, பர்ஸ்ல வச்சுக்கிறதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வேணுமா? இதே மாதிரி நீ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ எனக்கு வேணுமா? நீ ரொம்ப புத்திசாலிடா. உனக்கு ஆயுசு குறைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக உன்னை நான் போட்டோ எடுக்கல. ஆனா என் ஆயுசு முடிய போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீ போட்டோ எடுக்கணுங்கிற. அப்படி இல்லம்மா. இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால போட்டோ ஸ்டுடியோ வரைக்கும் வர முடியாதுடா. நீ வர வேண்டாமா, நீ இங்கே படுத்துக்க. நான் போய் அந்த போட்டோகிராஃபரை கூட்டு வந்துடுறேன். பார்த்து கண்ணா, அடிபட்டுடுச்சாப்பா? இல்லம்மா. பாய், ஒன்னெல்லாம் போட்டோ எடுக்க கூடாதுமா, எக்ஸ்ரே தான் எடுக்கணும். நீ அங்க படுத்தீங்க, என்ன படுத்துறியே? சார், ஒரு போட்டோ எடுக்கணும் சார். வெளியே போயா?
தீப பூஜையில கரடி மாதிரி இல்ல சார் அது முதல்ல வெளியே போயா. சார் ரொம்ப அவசரம் சார். அப்படியே நீ உயிர் போற அவசரம். உண்மையிலேயே உயிர் போற அவசரம் தான் சார். எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்களா? நாங்க மட்டும் என்ன காமெடியா இருக்கோம்? நாங்களும் சீரியஸா தான் இருக்கோம் எங்க தொழில்ல. பாப்பா நீ அப்படியே இருமா, நானே பக்கத்துல வர்றேன். யோ பாப்பா கூச்சப்படுதியா? வெளியே போய் நில்லையா? ஸ்மைல் ஸ்மைல். தைரியமா சரிமா, நீ ரெண்டுல ஒண்ணு பார்த்தலாம். சார் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யோ இப்பதான் என் மனசு திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணிட்டு. பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோவே இல்ல சார். அது தெரிஞ்சுதானே நான் இங்க ஸ்டுடியோ வச்சிருக்கேன், இல்லனா மளிகை கடை வச்சிருக்க மாட்டேன். போயா, தொந்தரவு பண்ணாம போ. போகும்போது அட்ரஸ் எழுதி அந்த டேபிள் மேல வச்சிருப்போம். பின்னாலே வந்து சேர்றேன். சின்னத்தாயி பையன் வந்திருக்கான் பாருமா. மா 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 யோ தள்ளியா சாவுகிறாய்க்கு. கண்டா போட்டோகிராஃபர் வந்திருக்காருப்பா. தெரியுமா, சிரிச்ச முகத்தோட போட்டோ வேணும்னு கேட்டனே. தெரியுமா 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 தெரியுமா? அட சீக்கிரம் சிரிக்க சொல்லியா, இல்ல நீயா தள்ளி நில்லு. டைம் ஆகுது இல்ல. டேய், பொறுக்கி நாயே. எங்க அம்மாவை நான் நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட சிரிச்ச முகம் தான் என் ஞாபகத்துக்கு வரணும். அதனாலதான் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இறுகி போன முகத்தை போட்டோ எடுக்க என் மனசு இடம் கொடுக்கல. அதுக்காக தான் அம்மான்னு எழுதி வச்சுக்கிட்டு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். யோ நீ ஆள் வாட்ட சாட்டமா இருக்கன்னு தான் நான் உன் மேல ஆசைப்பட்டேன். ஆனா உன் மனசுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதியா? என்ன மன்னிச்சிடாண்டாத.